ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சம்பவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுங்க. இங்கே பாருங்க, கோலத்தை போட்டு வீடு பூரா வரைன்னு வரைகிறாங்க எங்கள் சித்தி. வசந்தா எங்கே பாரு, வசந்தா பார்க்கலையா? இங்கே பாருங்க எப்படி வரைகிறாங்கன்னு பாருங்க. அங்கே எங்கள் சித்தி பாருங்க, கோலம் போட்டு டயர்டாகி நோம்பு முடிஞ்சு நோம்புக்கும் போட்டு முடிஞ்சு மிச்சம் இருக்குது. சரி நம்ம போட்டு விட்டுறோம், வாசல் வச்சு விட்டு கோலம் போட்டு எப்படி இருக்குது எல்லாருமே உங்க சொந்த பண்ண அத்தனை பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஆமா, அந்த கோலத்தை ஷேர் பண்ணி விட்டு இதே மாதிரியே போடுங்க கோலத்தை. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கோலம் வந்ததுக்கு ரீசன் சொல்றேன் கேளுங்க. கோலப்பொடி மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி போய் காட்டில் போய் சாணி எடுத்துட்டு வந்து இந்த வாசலெல்லாம் சுண்ணாம்பு போட்டு வலிச்சு விட்டு தள்ளு பாப்பா, வந்துட்டு வா பாப்பா, காட்டில் பாருங்க வலிச்சு விட்டு ஈரம் கூட காயில. இது எத்தனை மணிக்கு போடுறோம் தெரியுங்களா? இப்போ மணி எத்தனை? 4:30. இப்போ சாயந்தரம் 4:30 1 மணிக்கு ஆரம்பிச்சது, சாயந்தரம் 4:30 வரைக்கும் இந்த கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த அநியாயம் எங்கேயும் நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். வாசலை வலிச்சு விட்டுருக்குறாங்க. இந்த கோலப்பொடி மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி வாசலை வலிச்சு விட்டு கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது அழகா இருக்குதா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா, அப்புறம் இதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கிளிக்கூண்டு. இந்த கிளிக்கூண்டுக்கு ஒரு கோலம் இங்க பாருங்க. குருவிக்கூடுக்கு அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு கோலம் போட்டு விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? யாராவது வாங்க வந்து கேளுங்க. பாருங்க, இந்த கிளிக்கூண்டுக்கு ஒரு கோலம் போட்டுருக்குறாங்களே, இந்த அநியாயத்தில் பாருங்க. இது கோலம் போட்டு ஒரு கலர் வேற, அந்த கிளி ரெண்டும் உள்ள சண்டை கட்டிட்டு கிடக்குது. இந்த கோலம் யாரை நினைச்சு போட்டிருக்குதுன்னு சொல்லி இங்க பாருங்க. பாருங்க, நான் அப்பவே சொன்னேன். பாருங்க, இந்த கோலம், இந்த 3 கோலத்துல எந்த கோலம் வந்து நல்லா இருக்கு? சின்ன செத்தி போட்டது நல்லா இருக்குதா, பெரிய செத்தி போட்டது நல்லா இருக்குதா? கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆமாங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஆமா, இது நான் போட்டது, அது என் தங்கச்சி போட்டது. எப்படி இருக்குன்னு நல்லா பாரு. இந்த கோலம் போட்டதை பார்த்து தாங்க முடியாம அந்த 2 கிளியும் சண்டை கட்டிட்டு கிடக்குது. ஜம்முன் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. பொங்கல் முடிஞ்சு சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் இப்படியெல்லாம் கோலம் போடுவீங்களா? எங்கேயாவது இப்படி ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், சரி பாய் சொல்லிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, கோலம் போடுறத பார்த்து சாணி தெளிச்சதை பார்த்து நல்லா வெயில், பங்குனி மாதம் வெயில் மாதிரி அடிச்சிட்டு இருந்தது கூட போராமை ஆகி போச்சு. மழை வர்றாப்புல ஆயிடுச்சுங்க. அது வேற கவலையாக இருக்குது. மழை வந்து அலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. சரிங்க, மழை வந்துட மாட்டேதான் தெரியுது.